உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. நாடாளுமன்றத்தில் இன்று மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து மறைந்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை முறியடித்துள்ளார். வேளாண் உற்பத்தி, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, அனைவரையும் உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு, தொழில் உற்பத்தி மற்றும் சேவைத்துறை, நகர்ப்புற வளர்ச்சி, ஆற்றல் மேம்பாடு, உள்கட்டமைப்பு, புதுமை, ஆராய்ச்சி, சீர்திருத்தங்கள் ஆகிய 9 அம்சங்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, திறன் கல்வியை வழங்க 1.48 லட்சம் கோடி ரூபாயில் சிறப்பு திட்டம் துவங்கப்படும். நாடு முழுவதும் இளைஞர்கள் 4 கோடி பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 10,000 இயற்கை வேளாண் ஆய்வு மையங்கள் அமைக்கப்படும். இந்தியாவில் வேளாண் உற்பத்தியை பெருக்க புதிய ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படாத புதிய 102 வகை பயிர்களை அறிமுகம் செய்ய திட்டம். விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அமலாக்க மாநில அரசுகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். வேளாண் துறைக்கு வரும் நிதியாண்டில் 1.52 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, திறன் கல்வியை வழங்க 1.48 லட்சம் கோடி ரூபாயில் சிறப்பு திட்டம் துவங்கப்படும். வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் 3 திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும். உற்பத்தி துறையில் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையில் 1 மாத ஊதியம் ஊக்கத்தொகை வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும். நாடு முழுவதும் 1 லட்சம் மாணவர்களின் கல்வி கடனுக்கான வட்டி ரத்து செய்யப்படும். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு 2.66 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உட்பட பல திட்டங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார்.